ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. கடடடா கடடடா. ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு எந்த வீட்டில் என்ன பண்ண போறோம்னா, நம்ம மான் கறி சாப்பிட போறோம் மக்களே. மான், முயல், புலி, கரடி எல்லாம் சாப்பிட போறோம். குறிப்பா இன்னைக்கு முதல் ஃபர்ஸ்ட்ல வந்து மான் சாப்பிட போறோம். வாங்க, அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு அதை ரிவ்யூ பண்ண போறோம் மக்களே. தலைவா, இப்ப எங்க தலைவா போறோம்? நம்ம இப்போ வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். எங்க போறோம் குடிக்கிறதுக்கு? டீ குடிக்க போறோம். டீ குடிக்க மொத்தம் கொடுடி. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் நல்லதுக்காகவே வெற்றிகரமாக 140 சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் சில மாதங்களுக்குள்ளேயே நாங்கள் மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து முறியடிச்சிருவோம். என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான் வீடியோ. இங்கே தான் மக்களே, இவங்க வந்து பர்ஃப்யூம் வந்து இது பண்ணுற இடம். அவங்களே இல்லை ஆமாம், இங்கே வந்து என்னென்ன பர்ஃப்யூம் அவங்க பண்ணணும், நம்ம என்னென்ன பர்ஃப்யூம் வேணுமோ அவங்களுக்கு அந்த பர்ஃப்யூம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது இங்கே தான் பண்ணுவானுங்க. ஆளை காணோம், எங்கே போயிட்டு அப்படி போகலாம். அவர் மக்களே இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் அல்டிமேட் ஸ்டார் அஜித், அவனோட தம்பி மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. கடவுளே அஜித்தோட தம்பி மணி தங்கச்சி. ஆமா மக்களே, இது வெள்ளை செயின், இது வெள்ளை தங்கம். ஆமா, வெள்ளை தங்கம். ஆனா எங்க அண்ணன் மனசு கருப்பு தான். இவனு தங்கம் தான். என்ன தட மக்களே, இங்க வரேன். மாட்டுக்கு வந்தோம். விதவிதமான ஐட்டம்ஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் இருக்கும், ஆம்பளைங்களுக்கு அந்த சைடு ஓரத்துல வச்சிருக்கிறானுங்க மக்களே. எங்க அண்ணன் போடுறாரு. இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மக்களே அனைவருக்கும். சொல்லும் மணி ஏதாச்சும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம யாராச்சும் வெளிநாட்டுல இருந்து வந்தா இந்த மாதிரி வாட்சை வாங்கிட்டு வந்துட்டு ஏமாத்திடுவாங்க, துபாய் வாட்ச்னு. நம்மளும் துபாய் வாட்ச் 20,000 ரூபா 30,000 ரூபான்னு சொல்லி நம்மளும் பீத்திக்கிட்டு இருப்போம். ஆனா எல்லாமே வந்து 10 திரம்ஸ். நம்ம ஊர்ல விட சீப்பு, 200 ரூபா கிட்ட வரும், அவ்வளவுதான். மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்பதான் வந்து டிராக்கிங் எடுத்துட்டு வந்த பியர். என்ன பிராண்டு இது? வந்து எனக்கு தெரியாது, ஏதோ பீர் பேர் சொல்ல. ஹெனிகன் ஹெனிகன் மக்களே, இதெல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு நான் குடிக்க மாட்டேன்னு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சிறப்பா முடிஞ்சிருச்சு மக்களே. ஒரே ஒரு ரெயின் கோட் எடுத்து ஒரே ஒரு சாக்ஸ் எடுத்துருக்கானுங்க. அண்ணன் பெரிய அண்ணன் எடுத்துருக்காரு. முடிஞ்சிருச்சு சிறப்பா. ஊசி பொங்கலை பண்றாங்கன்னு பார்த்தா நாங்க இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மான் கறி சாப்பிட போறோம். மான் கறி சாப்பிட போறோமே பரபர போறோமே. பாருங்க மக்களே, எல்லாம் இங்க வானவில் தோழர்கள் தான். இங்க ஃபுல்லா ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. மக்களே, மான் கறி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்றாங்க இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. வெயிட்டிங்ல. ஆனா மான் கறி எத்தனை டைம் சாப்பிட்டுருக்க முன்னாடி? இது ஒரு டைம் சாப்பிட்டுருக்கோம். ஒரு டைம். நீ எவ்வளவு டைம் சாப்பிட்டுருக்கா? சாப்பிட்டதே இல்லையா? நீடா சாப்பிட்டதே இல்ல மக்களே. நான் ஒரு டைம் சாப்பிட்டுருக்கிறேன். சோ நாங்க இது வந்து நம்ம எங்க போய் சாப்பிட்டோம்? பனியாஸ்கர். ஆமா, அது ஒரு இடம், இந்த பக்கத்துல ஒரு இடம் இருக்கு மக்களே. அந்த இடத்துல போய் சாப்பிட்டோம். எந்த கடையில? அது வேற கடையில போய் சாப்பிட்டோம். சோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிடைக்கும். இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு. மக்கள் இங்க வர தலை பிரியாணி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எப்ப ரமணி இருக்கு? பொரிச்ச பராட்டா இல்லடா. எப்பண்ணா இருக்குது? அல்டிமேட் ஸ்டார் அஜித் செஞ்ச மாதிரியே இருக்குது பரோட்டா. எப்படின்னா இருக்குது? சூப்பரா. இளைய தளபதி விஜய் செஞ்ச மாதிரியே இருக்குது. ஆனா எப்படின்னா தோசை இருக்குது, கலக்கலா இருக்குது. அங்க பாருங்க, இது புரட்சி தளபதி விஷால் செஞ்ச மாதிரியே இருக்குது தோசை. இது கும்பிட்டுட்டு தான் சாப்பிட அண்ணா பாருங்க, எல்லாம் இங்க விஷால் ஃபேனா இருக்கிறானுங்க. எல்லாம் கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறானுங்க. நல்லா காரசாரமா இருக்கு. போட்டு பெப்பர்லாம் போட்டு அடிச்சு விட்டு தூக்கி வீசி இருக்கிறாங்கல்ல. பழமா இருக்கு மக்களே. இது நல்லா இருக்கு. அடுத்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை உங்களுக்கு டைம் இருக்கும்போது இங்க வாங்க மக்களே, சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கு. ஆனா 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம் மக்களே. நாங்க இப்ப இங்க நெல்லை கருப்பட்டி கடைக்கு வந்து காஃபி குடிக்க வந்திருக்கிறோம் மக்களே. இது வந்துட்டா எப்படி? நாங்க ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அண்ணா கொண்டு வரல. அண்ணா இப்பதான் பால் வாங்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பக்கத்துல பால் வாங்கிட்டு இப்ப வந்து எங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன்.
அண்ணன் ஆமா அப்படிதான் போயிருக்காரு. ஒரு அண்ணன் போயிருக்காரு பால் வாங்குறதுக்கு. வாங்கிட்டு அதுல வச்சு அந்த டபரா செட்ல இதுல வச்சு பால் காய்ச்சி நம்ம கொடுப்பா. அப்படி அண்ணன் எல்லாம் அடிச்சு உங்க உடம்ப கெடுக்காதீங்க. பால் குடிங்க, பால் குடிங்க. மேனி பரக்கும் எங்கெங்கும் பால். பால் வந்து கருப்பட்டி கருப்பட்டி ஒட்டக பால் துபாயில ஒரு டைம் குடிச்சு. சோரிங்க துபாயில ஒரு டைம் யூஸ் பண்ண கிளாஸ், ஒரு டைம் யூஸ் பண்ண கூட தூக்கி வீசுது. அப்படி நாங்கெல்லாம் ஒட்டகத்திலே பாலை போட்டு குடிக்கிறாங்க. யார் சாமி நீ, யார் சாமி நீ, எனக்கே பாக்கணும் போல இருக்கு. காப்பி குடிய தின்னு கொடுப்பாங்க. கறக்கெல்லாம் அப்படி அதுதான் ஒட்டகத்துக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் காஃபி கொட்டை, டீ தூள் எல்லாம் கொடுத்துருவாங்க. கறக்கும் போது டீ அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்துடும். டீ ஒட்டகட்டி காஃபி வேணும்னா இந்த காம்பை பிடிச்சிக்கலாம், டீ வேணும்னா இந்த காம்பை பிடிச்சிக்கலாம், பால் வேணும்னா கொட்டை